ஹாய். ஏஐ திரும்பவும் எவால்வ் ஆகிருக்கு. இப்போ ஏஐனால் ரீசன் பண்ண முடியும், லாஜிக் யோசிக்க முடியும். ஓப்பன் ஏஐ அவங்களோட புது மாடல் O1 ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த மாடல் இது வரைக்கும் நம்ம ஏஐ கிட்ட பார்க்காத ரீசனிங் கேப்பபிலிட்டிஸோடு வந்திருக்கு. ப்ரோக்ராமர்ஸ், சயின்டிஸ்ட் எல்லாருக்கும் டஃப் கொடுக்குற மாதிரி இன்க்ரெடிபிள் கேப்பபிலிட்டிஸோடு வந்திருக்கு. நான் யூஸ் பண்ணி பார்த்துட்டு உண்மையாகவே ஆச்சரியப்பட்டுட்டேன். இதுக்கு முன்னாடி இருந்த ChatGPT வெர்ஷன் எல்லாம் ஜஸ்ட் சென்டென்ஸ் தான் ஃபினிஷ் பண்ணிட்டு இருந்தது. அந்த லெவல் ஆஃப் எக்ஸலன்ஸே நமக்கு ரொம்ப சர்ப்ரைசிங்காக இருந்தது. பயங்கரமாக செலிப்ரேட் பண்ணிகிட்டு இருந்தோம். அப்போ இந்த புது மாடல் யோசிக்க முடியும், தனக்குத்தானே இம்ப்ரூவ் பண்ணிக்க முடியும், தன்னோட தவறை உணர்ந்து அதை சரி செஞ்சுக்க முடியும். மேக்ஸ், ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி எல்லாத்துலேயும் எக்ஸ்பர்ட் லெவல் ஆன்சர் பண்ண முடியும். கோடிங், ப்ரோக்ராமிங் பெஞ்ச் மார்க்ஸ்லாம் பழைய மாடல் ஜஸ்ட் 13% தான் ஸ்கோர் பண்ணிட்டு இருந்தது. ஆனால் இந்த புது மாடல் 83% ஸ்கோர் பண்ணியிருக்கு. இந்த மாடல் யூஸ் பண்ணுறது ஒரு PhD முடித்த சப்ஜெக்ட் மேட்டர் எக்ஸ்பர்ட் ஒருத்தர்கிட்ட ஹெல்ப் கேட்டு ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்குது. நீங்கள் உங்கள் டே டு டே ஒர்க்கில் ஒரு காம்ப்ளெக்ஸ் ப்ராப்ளம் சால்வ் பண்ணிருக்கீங்க அப்படின்னா இந்த மாடல் உங்களுக்கு பயங்கர ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். உங்கள் ப்ரொடக்டிவிட்டியை மல்டிபிள் டைம்ஸ் இன்க்ரீஸ் பண்ணி தரும். ஹியூமன்ஸ்க்கும் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்க்கும் இருக்கிற பிக்கஸ்ட் டிஃப்ரென்ஸாக நான் பார்த்தது இந்த ரீசனிங் கேப்பபிலிட்டி தான். அதுவும் இப்போ ஏஐ பண்ண முடியுது அப்படின்றத யோசிக்கும்போது ஏதோ சயின்ஸ் ஃபிக்ஷனில் இருக்க மாதிரியே இருக்குது. பழைய மாடலுக்கும் இந்த புது மாடலுக்கும் இருக்கிற டிஃப்ரென்ஸ் என்ன, இது எப்படி ஒர்க் ஆகுது, எப்படி யூஸ் பண்ணுறது, இதை யூஸ் பண்ண எவ்வளோ பே பண்ண வேண்டியது இருக்கும் அப்படின்றதெல்லாம் இன்றைக்கி டீட்டெயிலாக பார்க்கலாம். வெல்கம் டு நர்ட் அவுட் எபிசோட் 3. லாஸ்ட் இயர் ஏஐ சம்மந்தமாக ஜென்ரேட்டிவ் ஏஐ, LLM, ChatGPTன்னு நிறைய கேள்விப்பட்டிருப்போம். இதெல்லாம் என்னென்னு புரியாமல் புதுசாக ரிலீஸ் ஆகியிருக்க ஏஐ மாடலோட அட்வான்டேஜஸை புரிஞ்சுக்கிறது கஷ்டம். இதெல்லாம் என்னென்னு உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும்னா நீங்கள் நெக்ஸ்ட் செக்ஷன் போயிடுங்க. தெரியாதவங்களுக்கு ஒரு 10,000 feet வியூவில் ரொம்ப ஷார்ட்டாக சிம்பிளாக ஒரு 2 minutes சொல்ல நான் ட்ரை பண்ணுறேன். ரஜினி சாரோட எந்திரன் படத்தில் சிட்டின்னு ஒரு ரோபோட் இருக்கும் இல்லையா, அந்த சிட்டி ரோபோட்டை நான் எங்கெல்லாம் ஏஐன்னு சொல்கிறேனோ அங்கெல்லாம் நீங்கள் இமேஜின் பண்ணிக்கோங்க. சிட்டின்னு உடனே நீங்கள் கிளைமேக்ஸ் சிட்டியை இமேஜின் பண்ணிக்காதீங்க. ஏன்னா இப்போ இருக்கிற ஏஐலாம் அந்த ப்ரொஃபஸர் ரஜினி இருப்பார்ல, அவர் வீட்டில் டிவியை போடு அப்படின்னு சிட்டி டிவியை கீழே போட்டு உடச்சிடும் தெரியுமா, அந்த ஸ்டேட்டில் தான் இருக்குது. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு பர்டிகுலர் டைப் ஆஃப் ஏஐ, ஜென்ரேட்டிவ் ஏஐ. இந்த ஜென்ரேட்டிவ் ஏஐனா கற்பனை திறன் இருக்கிற, புதுசாக ஒரு விஷயத்தை உருவாக்கக்கூடிய திறமை இருக்கிற ஒரு ஏஐ. ஜென்ரேட்டிவ் ஏஐலே நிறைய கேட்டகரி இருக்குது. அதில் டெக்ஸ்டில் ஸ்பெஷலைஸ் பண்ண LLM, லார்ஜ் லாங்குவேஜ் மாடல்ஸ், அதை பற்றி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். LLMனால் ஹியூமன் லாங்குவேஜஸை புரிஞ்சிக்க முடியும், ஜென்ரேட்டும் பண்ண முடியும். LLMக்கு யோசிச்சு கூட பார்க்க முடியாத அளவு பப்ளிக்கில் இருக்கிற டெக்ஸ்ட் டேட்டாவை கொடுத்து ட்ரெயின் பண்ணுவாங்க. அப்படி ட்ரெயின் பண்ணும்போது LLM வார்த்தைங்களுக்குள்ளே இருக்கிற ரிலேஷன்ஷிப்ஸை வச்சு ஒரு வார்த்தைக்கும் என்ன அர்த்தம் அப்படின்றத புரிஞ்சு வச்சுக்கும். இதை வச்சு தான் நம்ம ஏதாவது கேள்வி கேட்டால் LLM நமக்கு பதில் சொல்லுது. ChatGPTயும் ஒரு LLM தான். அதால் பேசவும் முடியும், பதிலும் சொல்ல முடியும். சிட்டிக்கிட்ட ஒரு ஃபோன் இருந்து நீங்கள் சிட்டிக்கு டெக்ஸ்ட் பண்ணி மெசேஜ் பண்ணி பேசினா எப்படி இருக்கும், கிட்டத்தட்ட அப்படி தான் ChatGPT. எப்படி LLMலாம் வேலை செய்யுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, LLMs வார்த்தைங்களுக்கு அர்த்தம் கொடுத்து வச்சுருக்குன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா, அந்த அர்த்தத்தை வச்சு ஒரு சென்டென்ஸ் கொடுத்தா அடுத்து அந்த சென்டென்ஸில் எந்த வார்த்தை வரணும் அப்படின்றத அது ப்ரெடிக்ட் பண்ணும், கெஸ் பண்ணும். சாம்பிளுக்கு லுக்ஸ் லைக் இட் மை ட்ரெயின் பிரிங் யுவர் அப்படின்னு ஒரு சென்டென்ஸ் ஆரம்பித்து வச்சிங்கன்னா அதை முடிக்கிறதுக்கு அடுத்து எந்த வார்த்தை சரியான வார்த்தையாக இருக்கும் அப்படின்றத அது ப்ரெடிக்ட் பண்ணும். ரெயின் கூட அடிக்கடி எந்த வார்த்தை சேர்ந்து வந்திருக்கும், கோட்டு, அம்பரலா அப்படின்ற வார்த்தையெல்லாம் சேர்ந்து வந்திருக்கும் இல்லையா, அதனால அதுக்கெல்லாம் ப்ராபபிலிட்டி ஜாஸ்தி இருக்கும். ஆனால் கேட் அப்படின்னு ஒரு வார்த்தை எடுத்துக்கிட்டிங்கன்னா ரெயினுக்கும் கேட்டுக்கும் என்ன சம்மந்தம், அதனால் இந்த கேட்டுன்ற வார்த்தைக்கு உண்டான ப்ராபபிலிட்டி கம்மியாக இருக்கும். மோஸ்ட் யூஸ்டுன்னு பார்த்தா கண்டிப்பாக அம்ப்ரெல்லாவாக தான் இருக்கும். அதனால அம்ப்ரெல்லாவை வச்சு அந்த சென்டென்ஸை கம்ப்ளீட் பண்ண ட்ரை பண்ணும். லுக்ஸ் லைக் இட் மை ட்ரெயின் பிரிங் யுவர் அம்ப்ரெல்லா அப்படின்னு அது சஜஸ்ட் பண்ணும். இந்த மாதிரி ப்ரெடிக்ட் பண்ணி கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு நிறைய யூஸ் கேசஸ் இருக்குது. எக்ஸாம்பிளுக்கு டெக்ஸ்ட், இமெயிலெலாம் பண்ணும்போது சென்டென்ஸ் ஃபினிஷிங், இல்லை ட்ரான்ஸ்லேஷன், இல்லை கண்டென்ட் ரைட்டிங், சென்டிமெண்ட் அனாலிசிஸ்னு நிறைய கேஸஸ் சொல்லிகிட்டே போகலாம். ஆனால் காம்ப்ளெக்ஸ் ப்ராப்ளம்ஸ் லைக் மேக்ஸ், சயின்ஸ், ப்ரோக்ராமிங்னு வரும்போது அவ்வளோ எஃபிஷியண்ட்டான ரிசல்ட்ஸு கிடைக்கல. ஏன்னா மேக்ஸ், சயின்ஸ், ப்ரோக்ராமிங்கெல்லாம்
ஜஸ்ட் சஜஷன் மட்டும் போதாது, அதுக்கு ரீசனிங் வேணும், யோசிக்கிற திறமை வேணும். என்னை பர்சனலி கேட்டால் இந்த யோசிக்கிற கேப்பபிலிட்டி தான் ஏஐக்கும் ஹியூமன்ஸ்க்கும் இருக்கிற பிக்கஸ்ட் டிஃப்ரென்ஸை நான் சொல்லுவேன். இந்த மேக்ஸ் சயின்ஸ் சுச்சுவேஷன்ஸ்லாம் பழைய மாடலுக்கு வரும்போது அந்த இடத்துல அந்த பழைய மாடல் ஒரு ஹியூமன் இன்டர்வென்ஷன் எதிர்பார்க்கும், ஒரு தலையீடு எதிர்பார்க்கும். இந்த கேப்பை ஃபில் பண்ண தான் புது மாடலே கண்டுபிடிச்சாங்க. இந்த புது மாடலுக்கு யோசிக்க தெரியும், ஹியூமன் இன்டர்வென்ஷன் இல்லாமையே சயின்ஸ் மேக்ஸ் அப்படிங்கிற லாஜிக்கல் ப்ராப்ளம்ஸ்லாம் சால்வ் பண்ண தெரியும். இது எப்படி சாத்தியமாக்கினாங்க? பழைய மாடல்லாம் அடுத்த வார்த்தை என்ன அப்படின்றத மட்டும்தான் கவலைப்பட்டுச்சு, அதுக்கான ரிசல்ட்டை மட்டும்தான் கொடுத்துட்டு இருந்துச்சு. இந்த புது மாடல் ஆன்சர் பண்ணுறதுக்கு முன்னாடியே நீங்கள் என்ன கேட்குறீங்க, அதை சால்வ் பண்ணுறதுக்கு எது பெஸ்ட் ஸ்ட்ராட்டஜி, என்ன டெக்னிக் யூஸ் பண்ணலாம், எங்கே தப்பாகலாம், அதை எப்படி திருத்திக்கிறதுன்னு யோசிச்சுட்டு அப்புறம் அதில் ஒர்க் பண்ணி அந்த பெஸ்ட்டு ரிசல்ட்டை உங்களுக்கு ஷேர் பண்ணுது. இந்த ஓவனில் புது மாடலில் அது யோசித்து அனலைஸ் பண்ணி உங்களுக்கு ரிசல்ட் கொடுக்குதுன்னு சொன்னால, அதெல்லாம் செயின் ஆஃப் தாட் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த செயின் ஆஃப் தாட் தான் புது மாடலில் நமக்கு பெஸ்ட் ரிசல்ட்ஸ் கிடைக்கிறதுக்கான காரணம். ஹியூமன்ஸ் மாதிரியே தன்னோட தவறுகளை புரிஞ்சு சரி பண்ணி யோசித்து கொடுக்கறத தான் செயின் ஆஃப் தாட்னு சொல்கிறாங்க. இந்த செயின் ஆஃப் தாட்டையும் ஆக்சுவல் ஆன்சர் கூட குட்டியாக சம்மரைஸ் பண்ணி ரேப் பண்ணி யூசருக்கு ஷேர் பண்ணுறாங்க. ஆன்சரில் ஒரு வேளை சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லை அப்படின்னா செயின் ஆஃப் தாட்டை ஓப்பன் பண்ணி என்ன காரணத்தினால இந்த மாடல் உங்களுக்கு இந்த ஆன்சர் கொடுத்துச்சு அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். இந்த புது டெக்னிக் யூஸ் பண்ணி எவ்வளோ பர்ஃபார்மன்ஸ் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்ற ஸ்டாட்ஸ் கொடுத்துருக்காங்க. மேக்ஸ் சயின்ஸ் கோடிங் எல்லாத்துலேயுமே எக்கச்சக்கமான இம்ப்ரூவ்மெண்ட் தெரியுது. ஆல்மோஸ்ட் 70% மேலே இன்க்ரீஸ் தெரியுது. நிறைய ரீசனிங் ஹெவி பெஞ்ச்மார்க்ஸில் ஹியூமன் எக்ஸ்பர்ட்ஸ் ஒரு பிஹெச்டி ஸ்டூடெண்ட் பெர்ஃபார்ம் பண்ணுற அளவு இந்த மாடல் ஆக்சுவலாக பெர்ஃபார்ம் பண்ணுது. செயின் ஆஃப் தாட் கான்செப்டே புதுசான்னு கேட்டால் இல்லை. பழைய மாடலோட ரிசல்ட்ஸை இம்ப்ரூவ் பண்ண ஹியூமன்ஸ்க்கு கொடுத்த ஒரு சஜஷனாக ப்ராம்ப்ட் இன்ஜினியரிங் பேஜில் இதை பற்றி ஆல்ரெடி இருக்குது இப்போது. ஆனால் அந்த மாடலே இந்த செயின் ஆஃப் தாட் ப்ராசஸை பண்ணிக்குது. ப்ராம்ப்ட் இன்ஜினியரிங்னா எப்படி ஏஐ கிட்ட பேசி பெஸ்ட் பதிலை வாங்க முடியும் அப்படின்றதுக்கு ஒரு சயின்ஸ் தான். இந்த ப்ராம்ப்ட் இன்ஜினியரிங்க்கு ஸ்ட்ராட்டஜிஸ் இருக்குது. அந்த ஸ்ட்ராட்டஜிஸ்லாம் ஒரு நாள் நம்ம தனியாக ஒரு ஃபுல் நர்ட் அவுட் செஷனில் டீட்டெயிலில் டிஸ்கஸ் பண்ணலாம். இந்த செயின் ஆஃப் தாட்டை யூஸ் பண்ணுற புது மாடலுக்கு ஒரு டெமோ பார்ப்போமா? அந்த டெமோ பார்த்தாலே பழைய மாடல் அண்ட் புது மாடலுக்கு உண்டான டிஃப்ரென்ஸ் தெளிவாக புரிஞ்சிடும். ஸ்க்ரீனில் நம்ம பார்க்குறது சைஃபர் எக்ஸாம்பிள், லெஃப்ட் சைடில் நம்ம பார்க்குறது பழைய மாடல் GPT-4o, ரைட் சைடில் நம்ம பார்க்குறது புது மாடல் O1 ப்ரிவ்யூ. இது ரெண்டுத்துக்கும் ஒரே ப்ராம்ப்ட் தான் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ப்ராம்ப்ட் என்னென்னா ஒரு சைஃபர் டெக்ஸ்ட் கொடுத்துட்டு அந்த சைஃபர் டெக்ஸ்ட்டோட கரஸ்பாண்டிங் சிம்பிள் டெக்ஸ்ட் ஒரு சாம்பிளாக கொடுத்துருக்காங்க. இதே மாதிரி கீழே இன்னொரு சைஃபர் டெக்ஸ்ட் கொடுத்துட்டு இதே லாஜிக்கை யூஸ் பண்ணி இந்த சைஃபருக்கு உண்டான கரஸ்பாண்டிங் சிம்பிள் டெக்ஸ்ட்டை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. GPT-4o இந்த ப்ராம்ப்டை எடுத்துகிட்டு நம்ம என்ன பண்ண நினைக்கிறோம் அப்படின்றத புரிஞ்சுக்குது. ஆனால் சைஃபர் டெக்ஸ்ட் சிம்பிள் டெக்ஸ்ட் ஆகுது இல்லையா, அதுக்கு உண்டான லாஜிக்கை இதால் கண்டுபிடிக்க முடியல. அதுக்கு நம்மக்கிட்ட ஹெல்ப் கேட்குது. அடிஷ்னல் டீகோடிங் ரூல்ஸ் இல்லை ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் லாஜிக் ப்ரொவைட் பண்ணுங்கன்னு சொல்லி அது ரிக்வெஸ்ட் பண்ணுது. ஸோ இதால் லாஜிக்கை ஃபிகர் அவுட் பண்ண முடியல. ஆனால் ரைட் சைடில் OpenAI O1 ப்ரிவ்யூவில் பார்த்தீங்கன்னா சைஃபர் டெக்ஸ்ட்டை எடுத்து அது நார்மல் டெக்ஸ்ட்டாக எப்படி ஆகுதோ அந்த லாஜிக்கை புரிஞ்சுக்கிட்டு நம்ம கொடுத்த இன்னொரு சைஃபர் டெக்ஸ்ட்டில் அதே லாஜிக் அப்ளை பண்ணி பிளெயின் டெக்ஸ்ட் என்னன்றதை கண்டுபிடிக்குது. இப்படி போன மாடல் பண்ண முடியாத இந்த மாடல் கரெக்டாக பண்ணுது அப்படின்னு நமக்கு தெரிஞ்சுக்க ஒரு க்யூரியாசிட்டி இருக்கும் இல்லையா? இங்கே தான் செயின் ஆஃப் தாட் ப்ராசஸ் வருது. தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்காகவே மேலே தனியாக கொடுத்துருக்காங்க. அதை ஓப்பன் பண்ணி இதோட தாட் ப்ராசஸ் எப்படி இருக்குன்றத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க ட்ரை பண்ணலாம். இங்கே நம்ம ப்ராப்ளம் எப்படி சால்வ் பண்ணியிருக்குன்றதை புரிஞ்சுக்க போகிறது இல்லை, இங்கே ஏஐயோட அப்ரோச்சை மட்டும்தான் நம்ம புரிஞ்சுக்க போகிறோம். ஃபர்ஸ்ட் இங்கே என்ன நடக்குது அப்படின்றத இந்த மாடல் யோசிக்குது. இந்த மாதிரி புரிஞ்சிக்க ட்ரை பண்ணுறதுலாம் நான் எல்லோவில் மார்க் பண்ணியிருக்கேன். அப்புறம் அது சில அப்சர்வேஷன்ஸ்க்கு வருது. இந்த அப்சர்வேஷன்ஸ்லேருந்து அப்சர்வேஷன் கரெக்டாக அப்சர்வேஷன் தப்பா அப்படின்ற டிசிஷன்ஸ் எடுக்குது. இங்கே அப்சர்வேஷன் கரெக்டாகும்போது நான் க்ரீனில் மார்க் பண்ணியிருக்கேன், அப்சர்வேஷன் தப்பாகும்போது அதெல்லாம் ரெட்டில் மார்க் பண்ணியிருக்கேன். எங்கெல்லாம் நீங்கள் ரெட்டில் பார்க்குறீங்களோ அந்த ரெட்டை இமீடியட்டாக ஃபாலோ பண்ணி ஒரு புது ஐடியா ஒரு புது அப்சர்வேஷனை நீங்கள் எல்லோவில் பார்க்க முடியும். ஸோ ரெட்டு வந்தால் இமீடியட்டாக ஒரு எல்லோவை பார்க்கலாம். ஒரு இடத்துல க்ரீன் வந்தால் அந்த அப்ரோச்சை ஏஐ கண்டினியூ பண்ணுது. இப்படி க்ரீன் ஸ்பேசஸ்லாம் இன்க்ரீஸ் பண்ணி கடைசியாக அது ஒரு சொல்யூஷனுக்கு வந்து சேர்ந்துடுது.
நடுவில் பார்த்தீங்கன்னா ப்ராப்ளம் சப் ப்ராப்ளமெல்லாம் ஸ்ப்ளிட் ஆகுது. ஸ்ப்ளிட் ஆகிற சப் ப்ராப்ளம் எல்லாம் திரும்ப க்ரீன் அண்ட் ரெட்ஸாக மாறுது. திரும்ப நிறைய க்ரீன்ஸ் கலெக்ட் பண்ணி ஒரு சொல்யூஷனுக்கு வருது. இதுக்கு நடுவில் இன்ட்ரெஸ்டிங்காக ஏஐ நிறைய ஹியூமன் மாதிரியே இன்ட்ராக்ட் பண்ணுறத பார்க்க முடியுது. அதெல்லாம் நான் வந்து பர்பிளில் மார்க் பண்ணியிருக்கேன். டைம் கன்ஸ்டெயின்னு சொல்லுது, வெயிட் அ மினிட்னு சொல்லுது, கிரேட்னு எக்ஸ்ப்ரெஷன்லாம் காட்டுது. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக நம்ம ஹியூமன்ஸ்லாம் யோசிக்கும்போது அப்படி சொல்லுவோம்ல, அதெல்லாம் கூட இங்கே பார்க்க முடியுது. இவ்வளோ நேரமாக நம்ம பேசிகிட்டு இருந்த இந்த மாடல் ரிலீஸ் ஆகிடுச்சா, ரெடியாக இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா O1 ப்ரிவ்யூ தான் ரிலீஸ் ஆகியிருக்கு. ஆனால் ஃபியூ டேஸில் O1 அளவு ஃபீச்சர் பேரிட்டி வந்துடும் அப்படின்றத வெப்சைட்டில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. O1 மினி ரிலீஸ் ஆகிடுச்சு. அது O1 வச்சு மாடல் பண்ணது தான். அது சீப்பர் ஃபாஸ்டர் மாடலாக இருக்குன்னு சொல்கிறாங்க. மேத்தமேட்டிக்ஸ் அண்ட் கோடிங் ரிலேட்டட் டாஸ்க்ஸில் எஃபிஷியண்ட்டாக இருக்குன்னு சொல்கிறாங்க. சரி, கோடிங்க்கு வருவோம். முக்கியமான விஷயம் அதானே. அவங்க வெப்சைட் படி மேத் கோடிங் ரெண்டுத்துலேயுமே இந்த புது மாடல் எக்ஸலண்ட்டாக பர்ஃபார்ம் பண்ணுறதா சொல்கிறாங்க. O1 பெரிய மாடல், ஹைலி கேப்பபிள் மாடல். அவ்வளோ உலக நாலேஜு கோடிங்க்கு தேவையில்லை. ஒரு சின்ன மாடல் ஃபாஸ்டராக சீப்பராக கோடிங்க்காகவே பர்டிகுலராக பண்ண மாதிரி ஒரு மாடல் தான் O1 மினி. நம்ம மொத்த ரீப்போ இல்லை மல்டிபிள் ஃபைல்ஸ் எல்லாம் ஒரே நேரத்தில் கான்டெக்ஸ்டில் சென்ட் பண்ணுவோம்ல, நமக்கு இந்த காமன் ப்ரைஸிங் வந்து கட்டுப்படி ஆகாது. இதுக்காகவே சீப்பராக ஒரு மாடல் கொண்டு வரணுன்றதுக்காகவே O1 மினி கொண்டு வந்திருக்காங்க. அதெல்லாம் சரி, இதெல்லாம் யூஸ் பண்ணோன்னா எடிட்டரில் இந்த ஃபீச்சர்லாம் வந்திருக்கா, அப்போ தானே இன்னும் எஃபிஷியண்ட்டாக நம்மளால் ப்ரோக்ராம் பண்ண முடியும்னு கேட்டிங்கன்னா, VS கோடில் கோபைலட் எக்ஸ்டென்ஷனுக்கு இன்னும் அந்த பழைய ChatGPT 4 தான் யூஸ் பண்ணிட்டுருக்காங்க. கர்சரில் O1 மினி அண்ட் O1 ரெண்டுத்துக்கும் ஆப்ஷன்ஸ் வந்துடுச்சு. அவங்க $20 சார்ஜ் பண்ணுறாங்க. ஃபீச்சர்ஸ்லாம் ஃபாஸ்ட்டாக வர வேணாமா, ஸோ அதுக்கேற்ற மாதிரியே ஃபாஸ்ட்டாக வந்துடுச்சு. அண்ட் ஃபைனலாக ஜெட்டில் 2 ஆப்ஷனும் அவைலபிளாக இல்லை. ஆனால் அடுத்து வரப்போகிற ரிலீஸ்லேயே ரெண்டுமே அவைலபிளாக இருக்கும்னு நான் ரொம்ப ஸ்ட்ராங்காக பிலீவ் பண்ணுறேன். நான் பர்ஸ்னலி இந்த 2 மாடலையும் ChatGPTயோட டெஸ்க்டாப் கிளைண்ட்டில் யூஸ் பண்ணி பார்த்தேன். சும்மா இந்த கான்செப்டை காமிக்கலாக எக்ஸ்பிளைன் பண்ணுற மாதிரி ஒரு சின்ன கேமை ஒரு ½ ஹார்க்குள்ளே கேன்வாஸ் பற்றி அவ்வளோ நாலேஜ் இல்லைனா கூட என்னால் பில்ட் பண்ண முடிஞ்சுது. இந்த ஆக்டிவிட்டியில் என்னை ரொம்ப இம்ப்ரெஸ் பண்ணுது இந்த மாடல் எப்படி இஷ்யூஸை புரிஞ்சுட்டு டீபக் பண்ணி ஃபிக்ஸ் பண்ணிச்சு அப்படின்றத பற்றி தான். நம்ம கரெக்டாக என்ன வேணுன்றதை கம்யூனிகேட் பண்ணால் அதுவும் சூப்பர் ரிசல்ட்ஸ் ப்ரொவைட் பண்ணுது. ஃபைனலாக இந்த 2 புது மாடலோட ப்ரைஸிங் பற்றி பார்த்துடலாம். ஆல்ரெடி நீங்கள் ChatGPT ப்ளஸ் சப்ஸ்கிரிப்ஷன் வச்சுருந்தீங்கன்னா அதில் இந்த 2 மாடல்ஸுமே அவைலபிளாக தான் இருக்குது. ஒருவேளை நீங்கள் புதுசாக இந்த மாடல் யூஸ் பண்ணுறதுக்காக சப்ஸ்கிரிப்ஷனுக்கு போனீங்கன்னா சப்ஸ்கிரிப்ஷன் $20 per month ஆகும். ஒருவேளை இந்த 2 மாடலும் நீங்கள் API மூலிமா யூஸ் பண்ணணும்னு நினச்சிட்டு இருந்தீங்கன்னா O1 மினி $3 per million token, O1 ப்ரிவ்யூ $15 per million token. ஸோ ChatGPT 4o விட O1 மினி $2 ப்ரைஸ் கம்மி. ஆனால் O1 ப்ரிவ்யூ வந்து ChatGPT 4 விட 5 times காஸ்ட்லியர். இந்த மாதிரி நமக்கு எஃபிஷியன்ட் மாடல்ஸ் அவைலபிளாக இருக்கும்போது அந்த மாடல்ஸை நம்ம யூட்டிலைஸ் பண்ணிக்கிறதுக்கு நம்ம சைடில் பெஸ்ட் எஃபர்ட்ஸ் அண்ட் பெஸ்ட் டெக்னிக்ஸ் யூஸ் பண்ணணும் இல்லையா. அந்த பெஸ்ட் டெக்னிக்ஸ் தான் ப்ராம்ப்ட் இன்ஜினியரிங்காக அடுத்த வீடியோவில் நம்ம ஃபுல்லாக டீட்டெயில்டாக ஸ்ட்ராட்டஜிஸ் எல்லாம் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது வரைக்கும் நர்ட் அவுட் பண்ண எல்லாருக்கும் அ வெரி பிக் தேங்க்யூ. ஹாவ் அ ஃபென்டாஸ்டிக் டே. பாய்.